Hey, this is Common Man. இது சிங்கப்பூர் சலூன் மூவி ரிவ்யூ. ஆர்ஜே பாலாஜி அவர் கிரேட்டஸ்ட் ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ட்ராக்ல போயிட்டு இருக்காரு. இன்னொரு ட்ராக்ல பேரலா நிறைய ஈவெண்ட்ஸ் நடந்துட்டே இருக்கு. அதில் பெரும்பாலும் நமக்கு சிங்க் ஆகலைங்க. அண்ட் ஃபைனலா ஒருத்தர் அப்பியரன்சஸ் தான் பெரும்பாலும் அவரை ஜட்ஜ் பண்றோம். ஸோ ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட் நினைச்சா அவரோட லைஃபை எப்படிலாம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற லைன்ல போய் முடிக்கிறாங்க. மூவி ஸ்டார்டிங்கே ரொம்ப ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் சத்யராஜ் மூவியை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறாரு. பட் அவர் ஏன் அப்ரப்டா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு தெரியல. அவர் செகண்ட் ஹாஃப்ல இதே மாதிரி கண்டினியூ பண்ணியிருந்தாரா மூவி சூப்பராகவே வந்திருக்குங்க. ரோபோ சங்கர் எப்பயாச்சும் மாடுலேஷன்ல பேசியிருந்தா பரவாயில்ல. பட் மூவி ஃபுல்லாவே மாடுலேஷன்ல பேசி நிறைய ஸ்கோர் பண்ண வேண்டிய இடத்துல மிஸ் பண்ணிட்டாருங்க. அண்ட் கிஷன் தாஸோட ரோல் வாஸ் குட் அண்ட் டீசென்ட். முக்கியமா சிஜி ஒர்க் படம் ஃபுல்லாவே வருது. அண்ட் மூவி ஃபுல்லாவே நமக்கு டிஸ்டர்பிங்கா தான் இருக்குங்க. கொஞ்சம் இன்னும் நல்லா ஒர்க் பண்ணிருக்கலாம். பர்டிகுலரா மென்ஷன் பண்ணி சொல்லணும்னா கிளைமேக்ஸ்லாம் அந்த பேரட்ஸ் எல்லாம் நமக்கு எவ்வளவு கனெக்ட் ஆகும் தெரியல. அண்ட் எல்லாருக்குமே கனெக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டாலும் அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். பட் சாச்சாஸ் பிரசன்ஸ் வாஸ் குட். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடா ஏதோ சீன்ஸ்லாம் நடக்குது. சடனா பார்த்தா அரவிந்த் சாமி, ஜீவா அண்ட் லோகேஷ் கனகராஜ் ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் அவங்க ரோலும் பெருசாலாம் இம்பாக்ட் கொடுக்கலங்க. பட் அரவிந்த் சாமி பேசின சில டைலாக்ஸ் மட்டும் எனக்கு பர்சனலா மோட்டிவேஷனா ஃபீல் ஆச்சு. ஆர்ஜே பாலாஜி அவருக்கு கொடுத்த ரோலை சப்லா அவர் பாட்டுக்கு நீட்டா பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அவர் பெரும்பாலும் எந்த ஜோக்கும் பண்ணவே இல்லை. அவர் ஒரு கமர்ஷியல் ஹீரோவா எமர்ஜ் ஆகுறாரு. ஜென்ரலா கமர்ஷியல் மூவினா எப்படி இருக்கும், எல்லா டைப் ஆஃப் ஆடியன்ஸும் கவர் பண்ற மாதிரி ஒரு சீன் கண்டிப்பா பிளேஸ் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த மூவிலையும் வச்சிருக்காங்க. அண்ட் மெயினா அவர் இன்டர்வியூ அண்ட் ப்ரமோஷன்ஸ் எல்லாத்தையும் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, இந்த மூவி பக்கா கமர்ஷியல் படம் அப்படின்னாரு. அந்த மாதிரி தான் வந்திருக்குங்க. ஆன் தி ஹோல் ஒரு நல்ல கமர்ஷியல் படமா வர வேண்டிய மூவி ஒரு ஆவரேஜான கமர்ஷியல் மூவியா வந்திருக்குது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணி லைக் ஷேர் பண்ணுங்க. Bye bye.